சில பேர் பார்த்தா வேலைக்கு வேலைக்கு சேருவாங்க. சேரும்போது ஒரு ஆர்வம் இருக்கும். வேலைக்கு போகணும், இத பண்ணணும், அத பண்ணணும். ஆனா வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்வம் இல்லாம அந்த வேலைக்கு போக மாட்டாங்க. அதுக்கும் 6ஆம் பாவம் தான் 6ஆம் பாவம். காரணமா? அப்போ 6ஆம் பாவம் சரியில்லைன்னு அர்த்தம். சரியில்லைன்னு அர்த்தம். ஆமா. நீங்க வந்து 6ஆம் பாவம் நல்லா இருந்தா மட்டும் தான் வேலைக்கு போ முடியும். கன்டினியூவா வேலை கிடைக்கும். அதிலேருந்து ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அப்ப அதிலேருந்து பொருளாதாரத்தில நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அதுவே 6ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6ஆம் பாவத்தில வந்து இப்ப இந்த பாவகிரகம் கேதுவோ, ராகுவோ, சனியோ, செவ்வாயோ இதெல்லாம் இருக்கு. சூரியனோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஓகே. ஒரு குரு பார்வை இதெல்லாம் இருந்தா. இதுவே இன்னொரு என்ன ஆகும் அப்படின்னா, 6ஆம் பாவத்தில ஒரு சுக்கிரன் உட்கார்ந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஆடம்பர செலவ உருவாக்கி, ஆ. பெரிய ஒரு கடனாளியா உருவாக்கி விட்டுருவாரு. ஓ! ஒரு ஆமா. இப்ப எப்படின்னா, அது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. சரி. இப்ப பாவகிரகம் உட்கார்ந்துருச்சு அப்படி சுக்கிரன் பார்த்தால் காசு பணமழை கொட்டும் தானே சொல்லியிருக்காங்க. இல்ல. சுக்கிரன் நம்ம ராசியில அப்ப இருந்தா சில பேர் நல்லா திடீர்னு நல்லா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பணம் எங்கேருந்து வரும்னே தெரியாது. வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, நகையெல்லாம் போட்டுட்டு வேற மாதிரி இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, "அப்பா சுக்கிர திசைப்பா, சுக்கிரன் உன் கூடயே இருக்காருப்பா" அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப சுக்கிரன் கூட இருந்தா நல்லது ஆமா தானே? மேடம். மேச ராசிக்கு இப்ப 2ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். ஆ. அவர் போய் ஒரு 6ல உட்கார்ந்துட்டாரு. ம். அவர் 2, 7க்கு அதிபதி மேச ராசிக்கு. அப்புறம் 6ங்கிறது புதனோட வீட்ல. அப்ப செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. அப்ப சுக்கிர தசை நடப்புக்கு வருதுன்னு வைங்களேன். அப்ப சுக்கிர தசை நடப்புக்கு வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, குடும்பத்துக்காக ஒரு ஆடம்பரமா பெரிய கார் வாங்க வைக்கும். பெரிய வீடு வாங்க வைக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆடம்பரமான வாழ்க்கை வெளியில பார்க்கும்போது அவருக்கு என்னப்பா சுக்கிர தசை நடக்கும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அந்த திசை வந்தா தான் நடப்புக்கு வந்தா தான் வந்து நல்ல ஒரு யோகத்த குடுக்கும். இது இப்படி செய்யும். இப்ப 6ஆம் இடத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் செய்ய வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா, பெரிய பொருளாதாரத்துல 20 வருஷம்ல, 20 வருஷம் நல்லா ஒரு நீங்க வெளியில பார்க்கும்போது பிரம்மாண்டமா தெரியும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா, பெரிய கடல்ல சிக்கி, அந்த 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 இடம் வந்து கடைசியா அது முடிய போற நேரத்துல எல்லாத்தையும் இழக்கிறது மாரிக்கே சூழ்நிலைய உருவாக்கிரும். குழப்பத்துல ஒரு குழப்ப நிலைக்கு, ஆமா. கடன் நிலைக்கு கடன் போயிருவாங்கங்கிறீங்க. நிலைக்கு போயிரும். அதுதான் வந்து இப்ப 6ஆம் இடத்துல இப்ப சுபகிரகம் உட்கார்ந்து அதான் 2, 7க்கு அதிபதி போய் மேச ராசிக்கு உட்கார்ந்துருச்சுன்னு வைங்களேன். 6ஆம் இடத்துல புதனோட வீட்ல உட்கார்ந்துருச்சுன்னா, செவ்வாய்க்கு புதனுக்குமே ஆகாது. அப்ப அங்கே உட்காரும்போது என்ன ஆகுன்னா, மனைவி வந்ததுக்கப்புறம், ஒரு குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம், பொருளாதாரத்தில அதுக்கு வரைக்கும் சாதாரண ஒரு நிலையிலே இருந்திருப்பாங்க. பொருளாதாரத்தில சர 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 சரன்னு மேல போவாங்க. மேல போயிருப்பாங்க. மேல ஆ. எந்த அளவுக்கு போறாங்களோ, அதே ஸ்பீடுல கீழ இறக்கிரும். அச்சச்சோ! இந்த மாதிரியான ஆமா. பிரச்சனைகளும் இருக்கு. இப்ப 6ஆம் 6ஆம் இடம் இப்ப நீங்க சொல்லும்போது ஒரு தொழில் அப்படி சொல்லும்போது 6ஆம் இடம் சொல்லியிருக்கீங்க. வேலைக்கு போணும்.